ஆனா இந்த ஜோதிடத்துல நீங்க மட்டும் யோகத்தையே தேடுறீங்களே, எப்படி என்ன? இந்த ஜோதிடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தடைகளும் உண்டு, சோதனைகளும் உண்டு. அதுக்கப்புறம் அதுல நல்ல விஷயங்களும் உண்டு. சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சிரமத்துல ஒரு விடிவு காலம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். மறைஞ்ச கிரகம் யோகத்தை கொடுக்குன்றீங்க. ஆமா, அது எப்படி என்னாச்சு? அதாவது எப்படின்னா, நீங்க கடன்ல அவசரப்பட்டிருப்பாரு, நல்லா இருந்து டவுன் ஆயிருப்பாரு. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். ஆனா மறுபடியும் அவர் ஜெயிப்பாரா? 100% ஜெயிப்பார். லக்கணம் கடகம் ஆயிடுச்சு, சிம்மத்துல கரகம் இருக்கு. லக்கணம் சிம்மம் ஆயிடுச்சு, கடகத்துல கரகம். கண்டிப்பா நீங்க புகழ்பெற்ற வாழ்க்கையை அடைவீங்க. செய்யும் தொழில் இருந்தது தெய்வம். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தொழில் இறைவன் கொடுத்தது. அதை மதிச்சு இறைவா உன்னை நான் நெருங்கி வர முடியலையே அப்படின்னா கடவுள் இங்க வந்து நிற்பார். நம்மளை காக்கத்தான் கடவுள், பழிவாங்க கடவுள் இல்லை. சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜாதகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனல்ல பார்த்து, அதுவும் முக்கியமா உங்க வீடியோ பார்த்து, ஐயா நான் நோட்ஸ் எடுத்துக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா, உங்கள்கிட்ட வர்றவங்களே சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஜோதிடத்தை கடந்த சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஜோதிடத்துல நீங்க மட்டும் யோகத்தையே தேடுறீங்களே, எப்படி என்ன? அதாவது எப்படின்னா, நல்ல காலம் இருக்கா, நல்ல விஷயம் இருக்காங்கிறதா இன்னைக்கு எதிர்பார்ப்பு. அதானே எதிர்பார்ப்பு. நிச்சயமா வர்றவங்க அதுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கன்னு. இப்ப பழைய ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்க வரும்போது வெத்தலை பாக்கு கொண்டு வருவாங்க. ஆமா, கொண்டு வந்து வச்சுட்டேப்பா நல்ல வார்த்தை ரெண்டு சொல்லு. யாரு ஜாதகம்? இப்ப முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது நான் கூட போகும்போது நான் கேட்டிருக்கேன், எப்பா இது என் பேரன் ஜாதகம், என் மகவுள்ள பேரன் ஜாதகம், வயசா உனக்கு படிக்கிறவா, 15 வயசு ஆகிப்போச்சு, பார்த்து தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும், இவருக்கு எப்படி இருக்கும், நல்ல வார்த்தை 4 சொல்லு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம அது மாதிரி தான் சொல்லுவோம். இப்ப ஜோதிடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தடைகளும் உண்டு, சோதனைகளும் உண்டு. அதுக்கப்புறம் அதுல நல்ல விஷயங்களும் உண்டு. சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சிரமத்துல ஒரு விடிவு காலம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு ஜாதகம் பார்க்க வருவாங்க. நான் அடுத்த லெவலுக்கு போகணும். எம்எல்ஏவா இருக்கவர் மந்திரி ஆவாரான்னு கேட்பாரு, மேனேஜரா இருக்கவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகுதுன்னு கேட்பாரு, ஒரு கடை வச்சு தொழில் பண்ற சார் நல்லா இருக்கு, இன்னொரு பிரான்ச் வைக்கலாமான்னு கேட்பாரு. தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த, தன் வருமானத்தை பெருக்குவதற்கு, இப்படிங்கிற எண்ணம் தானே இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. சிரமப்படுறாலும் நல்லா இருக்குமான்னு கேட்கும், நல்லா இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போலாமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்புக்கு இங்க கட்டத்துல என்ன இருக்கு? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஜாதகத்துல இல்லாததுன்னு இல்ல, இருக்கும். எப்ப இருக்கும்? டெபாசிட் இருக்கு, எப்ப மெச்சூரிட்டி ஆகுது? ஒண்ணுமே இல்லை, நீ வரவே மாட்ட நீ அப்படின்னா கிடையாது. தோசந்தந்த கிரகம் யோகமும் கொடுக்கும். ஒன்று எந்த கிரகம் அவஸ்தைப்படுத்துதோ அது உங்களுக்கு மறுபடியும் அந்த அவஸ்தைக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்காம போகாது. எதுவுமே நீங்க சார் அந்த கட்டத்தின்படியான வேலைகளை உங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப மந்திரங்கால் மதிமுக்கால்னா ஜாதகம் பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு வரணும். சொல்லுங்க, நம்மளும் அந்த முயற்சியில வரணும். ஜாதகமே நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, ஜாதகமும் பார்க்கணும், இதுவும் பார்த்து. இது ஒரு பூஸ்டம் சார். எனக்கு எப்படி ஒரு எதிர்காலம் இருக்கு, அணைச்சி நான் அடுத்து எப்படி வருவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். அது சரியா போகணும், அதுதான் இங்க முக்கியம். ஒருவருக்கு 4ஆம் இடம் கெட்டிருக்கும், உடனே 4ஆம் இடம் கெட்டு போச்சு, உனக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சரி, செவ்வாய் நீசம், பூமி மணிக்கு காரகன் நீசம் ஆயிட்டான் அல்லது மறைஞ்சிட்டான், லக்கணப்படி 3ஆம் பண்டுல போயிட்டான் அல்லது மறைஞ்சிட்டான். வீடு மணிக்கு வாகனத்துக்கான பாவகம் லக்கணத்திலிருந்து 1, 2, 3, 4, அவரும் 6, 8, 12 போயிட்டாரு அல்லது நீச்சமாயிட்டாரு அப்படின்னா வீடுமனை வாகன யோகம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இது எப்படி சார் இவருக்கு வீடுமனை வாகனத்தோட ஜம்முன்னு இருப்பார், எப்படி இருந்தாரு? ஒரு முறை பாதிப்பு இருக்கும். இவர் குடியிருக்கிற வீடு நல்லா கவனிச்சுக்கணும். இவர் குடியிருக்கிற வீடு, இவர் இருக்கிற வீடை பெருசா எதிர்பார்க்காம சிம்பிளா இருந்துக்கணும். இடம் வாங்கி போடுறது, வாடகைக்கு விடுறது, என்ன இவர் வாங்குற ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் தானே இருக்க போறாங்க, அதெல்லாம் இவர் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் பெரிய பெரிய பில்டிங் வாடகை கொடுப்பாங்க, ஆனா அவங்க குடியிருக்கிறது சாதாரண வீடு, ஒரு சிம்பிளா எங்களுக்கு போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எந்த பாவகம் பாதிச்சிருக்கோ அதுல நம்ம அதிகமா ஈடுபாடு இல்லாம அதை வச்சுக்கணும். புரியுதா? புரியுது. அதே மாதிரி மறைஞ்ச கிரகம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மறைஞ்ச கிரகமா முக்கியமா உங்க லக்னாதிபதியே மறைஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி வருவீங்கன்னு. நீங்க மட்டும் சில லக்னத்துக்கு லக்னாதிபதி மறைஞ்சா யோகம்ன்றீங்க. ஆமா, மறைஞ்ச கிரகம் யோகத்தை கொடுக்குன்றீங்க. ஆமா, அது எப்படி என்னாச்சு? அதாவது எப்படின்னா, நீங்க மறைஞ்ச கிரகம்னு அங்கேயே விட்டுறக்கூடாது.
இப்போ ஒரு ஆளுக்கு லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சார், மறைவு ஸ்தானம் சார். லக்னாதிபதி 6க்கு போயிட்டாரு, மறைஞ்சிட்டார் சார். எங்க பாக்காருன்னு பாக்கணும். எங்க பாக்குறாரு? லக்னாதிபதி 8க்கு போயிட்டார் சார், சரி மறைஞ்சிட்டார் சார். அப்ப அதுக்காக அந்த ஜாதகருக்கு சோறு போடாம வீட்டை விட்டு முடிக்கிறவா? புரியுதா? அந்த ஆள்புறம் டாப்ல இருப்பாங்க. கிரகங்களே மறையணும் தானே சொல்லுது சார். பலம்பற்ற கிரகம் ஒரு நன்மையை செய்யும் ஜாதகருக்கு. கேந்திரத்துல இருக்கும், திரிகோணத்துல இருக்கும், ஆட்சி உச்சம் பெற்று ஒரு நன்மையை செய்யும். மறைஞ்ச கிரகம் அதை விட நன்மையை செய்யும். எப்படி? அதோட நன்மை. ஆமா, அவரை கஷ்டப்படுத்தி இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பாரு, வழக்கை சந்திச்சிருப்பாரு, கடன்ல அவசப்பட்டிருப்பாரு, நல்லா இருந்து டவுன் ஆகிருப்பாரு. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். ஆனா மறுபடியும் அவர் ஜெயிப்பாரா? 100% ஜெயிப்பாரு. கஷ்டப்படுத்தி உயர கொடுத்தது. பலமான கிரகங்கள் அவரேஜா வளர்ந்துகிட்டு இருக்கு. இவரு நல்லா இருந்து டவுன் ஆகி மறுபடியும் மேல வந்துட்டாரு. அப்பா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டாரு. லக்னாதிபதி 6ல போனா 12 பார்க்கணும். 12ங்கிறது அயன சயன போகம், வெளிநாடு வெளி மாநிலம், சுக போகம், பயணம், பின் வாழ்க்கையில சுகமா இருப்பாருன்னு அர்த்தம். ஆரம்பத்துல கடன்ல சந்திச்சேன் சார், நான் எனக்கு மருத்துவ செலவு சார், உடம்பு சரியில்லை சார், இது கதை வேற, யோகம் வேற. கெட்ட கிரகமும் நல்லது செய்யும், பாவிகளும் நல்லதும் செய்யும், சுபரும் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் செய்யும். வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் ஒரு சிரமம் சந்திச்சாத ஆள் இருக்காது. ஏதோ ஒரு கவலை இருக்கு. கவலையை கொடுக்கக்கூடியது அங்க 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். 8ஆம் இடம் வறுமையும் கொடுக்கும், கவலையும் கொடுக்கும். இங்க பாருங்க, 8 கூட எங்க உட்காந்துருக்கான், எங்க பார்க்கானா அதுல ஒரு வறுமை, அதுல ஒரு கவலைன்னு இருக்கும். அதே 8ஆம் இடம் பெரும் செல்வம்னா, வறுமையை கடந்து பெரிய அளவில் செல்வனா. இங்க கதைகள், நம்ம புராண கதைகள் நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது குசேலர் வறுமையான நிலையில இருந்தார், குசேலர்னு சொல்லுவோம். கரெக்டா நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறமா அவரு கிருஷ்ணனை சந்திச்சு அவ்வளவு ஒரு படி எடுத்தோன்னா பெரிய அளவுல குபேரனுக்கு அடுத்து வசதியானார்னு படிக்கிறோம். அப்ப அவருக்கு ஒரு நல்ல காலம் இருக்குங்கிறது அந்த கதையோடைய கருத்து. எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டத்துக்கும் ஒரு நல்லது உண்டு. தருமி கஷ்டப்படுறாரு, சிவபெருமானே பாட்டு எழுதி கொடுக்காருல்ல. புரியுதா? புரியுது புரியுது. அதிர்ஷ்டங்கிறது கொஞ்சம் சிரமப்படுத்தி கொடுக்கும். பெரிய யோகம் உள்ள ஜாதகங்கள் கஷ்டத்தை கொடுத்து அவரை பெரிய ஆள் ஆக்கிடும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நல்லா இருப்ப. சில ஜாதகங்கள்ல சொல்லுவாங்க, அண்ணாச்சி நான் பெரும்பாடு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன் அண்ணாச்சி, ஆனா இப்ப நல்லா இருக்கேன் அண்ணாச்சி, நீங்க இன்னும் கொஞ்சம் அன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கணும் அண்ணாச்சி அப்படிம்ப. ஆமா ஆமா, இன்னமும் நல்லா இருப்பீங்க சார். பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, 5ஆம் இடம். அது புண்ணியத்தை கொடுத்துக்கிட்டே வரும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன செய்யும்? புண்ணியத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இருக்கு, ஏதாவது இருக்கும். நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்மளோ நல்லதுன்னு ஒண்ணு செஞ்சிருப்பான், ஒரு தவறும் செஞ்சிருப்பான். தவறு மட்டுமே இந்த கர்மா கொடுக்காது. நல்லதுன்னு எப்படி தாத்தா ஏதோ சார் ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு ஆளுக்கு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பிடிக்காது. பிடிக்காதது மைனஸ், பிடிச்சது நல்லதும் கெட்டது கலந்ததுதான். அப்ப இந்த பூர்வ புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து கொடுக்கும். சில லக்கணங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு 3 பார்வை இருக்கும். மேச லக்கணத்துக்கு 5 கோடி வயாது. சூரியன். ஏன்னா நம்ம கூட 2 வருஷமா பேச்சு இல்ல. சூரியன் ஜாதகம் கொடுத்தா பதில் சொல்லணும். நிச்சயம் 2 வருஷமா நம்மகிட்ட சார் தங்கப்பாண்டி கிட்ட நீங்க நட்பாயிட்டீங்கன்னா ஜோசியம் தான் பேசுவோம், வேற எதுவும் பேச மாட்டோம். கிளாஸ் டே அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க ஜோசியம் படிச்சாலும் என்கிட்ட பழகினாலும் சரி, ஜோசியம் படிச்சாலும் சரி, உங்களுக்கு ஜோசியம் நாலேஜ் வந்துடும். எத்தனை பேரு தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிச்சயமா நிச்சயமா. எங்க வீடியோ வாங்கி வகுப்புக்கு வர முடியல சார், உங்களுடைய வீடியோ எல்லாம் வேணும், நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் கேட்பேன்னு சொல்லி எங்க வீடியோக்களை வாங்கி அவங்க வீட்டுல சும்மா இருக்கிற போது கார்ல போட்டு கேட்கறது, பயணம் பண்ணா வீட்டுல டிவியில போட்டு பார்த்து அதை கேட்டு ரசிக்காங்க. அடிப்படையே நீங்க சூப்பரா வச்சிருக்கீங்க. அடிப்படை கிளாஸ் எப்படி இருக்கு? சரி, என்னன்னா ரசிச்சு படிக்கணும். சில விஷயங்களை படிக்கும் போது அவங்க ஜாதகத்துல இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். எப்படி இருக்கணும்? ஊக்கமா இருக்கும். நல்ல விஷயங்களை மட்டுமே தான் நம்ம அதிகம் சொல்லணும். அது அடிப்படை படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ மட்டும் வாங்கி பார்த்தாங்கன்னு வைங்க, அருமையா வந்துடும் அடிப்படை. இப்ப மேச லக்கணத்துக்கு 5 கூடையவன் சூரியன். அவருக்கு ஒரு பார்வை, அவர் எங்க உட்காந்து எங்க பாக்காரோ அந்த இடத்த புண்ணியம் பண்ணிடும். சரியா? சரி, அப்ப ரிஷபத்துக்கு 5 கூடையவன் புதன், ஒரு பார்வை தான். மிதுனத்துக்கு 5 கூடையவன் சுக்கிரன், ஒரே பார்வை. ஆனா கடகத்துக்கு 5 கூடையவன் யாரு? செவ்வாய். அவருக்கு எத்தனை பார்வை? 3 பார்வை. அப்ப கடகலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய்க்கு 3 பார்வை. எங்க உட்கார்ந்துருக்காரு செவ்வான்னு பார்த்து அதுல இருந்து 4, 7, 8 செவ்வாய் அமர்ந்த இடத்துல இருந்து 4, 7, 8. ஏன் இதை சொல்றோம்னா, பார்க்குற நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ரசிகர்கள் அவங்க இதை எடுத்து எண்ணி பார்த்துக்கலாம். இந்த உட்கார்ந்த இடம் லக்கணப்படி என்ன, பார்த்த இடம் என்ன, இது எல்லாமே இந்த கடகலக்கணத்துக்கு 5 கூடியவராக அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுத்துக்கிட்டே வரும். அது பூரா புண்ணியம் பண்ணிடும். அந்த பார்த்த இடத்து பலன் பூரா உண்டே.
தைரியமா இரு, முன்ன பின்னால் வரும். வரல சார், வந்துகிட்டு இருக்கு சார். ஒரு ஆள் சொன்னார், சார் இன்னும் வந்துச்சா, வரும் சார், வந்துகிட்டே இருக்கு போறேன் சார். 8ல போயிருச்சு, 2 பார்க்க இல்லையா, 8ல போயிருச்சு, அது நேரம் 7ஆம் பேருக்கு பாக்கு, 2 வருமான ஸ்தானத்து குடும்ப ஸ்தானம் உண்டு போரு அப்படின்னு. சார் வரல சார், வந்துகிட்டு பக்கத்துல வந்துச்சு போறியா. ஆமா உண்டு. எப்படி சூப்பர் நாச்சி, சூப்பர். அதே மாதிரி இந்த வக்ர கிரகம் சொல்றாங்க நாச்சி, நிறைய பேர் நம்மகிட்ட கீழே கேள்வி கேட்பாங்க, உறவுகள் கேட்பாங்க, வக்ர கிரகத்தை பத்தி பேசுங்க, வக்ர கிரகத்தை பத்தி பேசுங்க என்னாச்சுன்னு. அது என்ன நாச்சி போகணும், மக்கள் எல்லாம் பயப்படுறாங்கல்ல. அண்ணாச்சி, வக்ரம்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். ஆமா, ஒரு தடவை பின்னோக்கி இழுத்து மீண்டும் கிரக வக்கரங்கள்னு அதுக்கு வந்து ஒரு கணக்கு உண்டுனாச்சு. சூரியன்ல இருந்து தான் வக்கரம்னு ஒரு கால்குலேஷனே இருக்கு. அது நம்ம ஒரு நாள் தனியாவே பேசலாம். கால்குலேஷனே இருக்கு. புதனும் சுக்கிரனும் பக்கத்திலேயே வக்கரம் ஆவாங்க, சரியா? இப்ப 6 கூடையவர் வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கிரக வக்கரமானா என்ன ஆதிபத்தியம்? 6 கூடையவர் வக்கரம் ஆயிட்டார். நீங்க எந்த வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்தா திருப்பி அதே வேலையை செய்ய வைக்கும். 10 கூடையவர் வக்கரம் செஞ்சதோட திருப்பி செய்வேன். 5 கூடையவர் வக்கரம் ஆயிட்டான், டீப்புறம் போது நல்லா போய் ஒரு தடவை ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வருவேன். கரெக்டா? நீங்க மைனஸா பார்த்தா மைனஸ், பிளஸா பார்த்தா பிளஸ். ஆனா வக்ரத்தை கண்டு பயப்பட வேண்டியது. நம்மள திட்டாருன்னா அதுல என்ன, ஏன் திட்டுறாரு, நம்மள என்ன திருத்திக்கணும், அப்படித்தான் பார்க்கணும். அவரை குறை சொல்லக்கூடாது. ஆனா நாம திட்டம் அவரை மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சார் நம்ம எல்லாரும் திருத்தக்கூடாது, நாம சரியா இருந்தா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சரியா இருந்தா நிச்சயமா நிச்சயமா அப்படி நீங்க போய்க்கணும். அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 3 பார்வை கொண்டவர் இருந்தா 3 வீட்டை கிளீன் பண்ணிடுவார். இந்த கடக லக்கணத்தையும் சிம்ம லக்கணத்தையும், கடகமும் சிம்மமும் ஒரு அதிர்ஷ்டம் மிக்க ஒரு ராசி லக்கணம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கடக லக்கணத்துல பிறந்தவங்க எல்லாம் நல்ல பிரபலியமா இருக்காங்க, கடக ராசிக்காரங்க பிரபலியமா இருக்காங்க, சிம்ம ராசிக்காரங்க பிரபலியமா இருக்காங்க. ஏதாவது துறையில அவங்க எந்த ஒரு துறையில போனாலும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க கடகத்துக்கு 5 கூடையவர் செவ்வாய், 9 கூடையவர் குரு, சிம்மத்துக்கு 5 கூடையவர் குரு, 9 கூடையவர் செவ்வாய். இந்த யோகாதிபதிகள் இருவருமே 3 பார்வை கொண்டவர். அப்ப பாக்கியாதிபதி 3 பாவத்தை பார்த்து பாக்கியம் பண்ணிடுறாரு. பூர்வ புண்ணியாதிபதி 3 வீட்டை பார்த்து 6 வீட்டை, 12 வீட்டுல 6 வீட்டை டெவலப் பண்ணி விடுவாங்க. பெரும்பாலும் இந்த கடகராசி, கடகலக்கணம், சிம்மராசி பெரும்பாலும் ஒரு 85% கூட சொல்லலாம் நல்லா இருப்பாங்க. கஷ்டம் ஜரமங்கிறது குறைவு இல்லாம இருக்காது, குறைவு. பெரும்பாலும் கடகராசி, கடகலக்கணம், சிம்மராசி குற்றம் தான் சொல்லுவோம். சூப்பர். அதனாலதான் ஒரு ஜாதகம் வரும்போது கடகத்துல கரகம் இருக்கா, சிம்மத்துல இருக்கா, நல்லா கட்டுக்கணும். என் வகுப்பு படிச்சவங்க கிட்ட கூப்பிட்டு இங்க கரகத்தை மட்டும் சொல்லுங்க, உங்க ஜாதகம் ஜெயிக்கும் சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிக்கும் சொல்லி போடுவாங்க. நீங்க அதான் சொல்றீங்க, சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா டாப். கும்பத்துல, சிம்மத்துல, மேசத்துல, தனுசு, இந்த 4 வீட்டுல கிரகம் இருக்கிறது ஒரு அமைப்பு பாருங்க. மேசம், சிம்மம், கும்பம், தனுசு, இதுல என்ன பிளானட் இருந்தாலும் சரி, அது நீச்சமா இருக்க வக்கரமா இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது. இங்க பிளானட் இருக்கு. இந்த 4 வீடு இல்ல சார், எனக்கு 2 வீட்டுல இருக்கு. அந்த 2 வீட்டுல கிரகத்தை கூட்டணும். 4 கிரகம் இருக்கா, ஒரே வீட்டுல இருக்கு 4 கிரகம் இருக்கா. இந்த வீட்டுல கிரகம் இருக்கும் பொழுது ஒரு புகழான ஜாதகம்னு நீ கண்டிப்பா சொல்லலாம். மேச வீட்டு தலைமை பொறுப்பை தராம விடாது. மேசத்துல லக்கணத்திலையும் மேசத்திலையும் கிரகம் இருந்தா சூப்பர் ஜாதகம். இதுதான் பெரும்பாலும் 90%, 85% 90%. எங்கேயா 1-2 கஷ்டப்படுறதுக்காக இந்த விதியை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கடகத்திலையும் சிம்மத்திலையும் கிரகம் இருப்பார். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த மக்களே செலக்ட் பண்ணிக்கலாம். கடகத்துல கிரகம் இருக்கா, சிம்மத்துல, 2லயுமே கிரகம் இருக்கு சார். லக்கணம் கடகம் ஆயிடுச்சு, சிம்மத்துல கிரகம் இருக்கு, லக்கணம் சிம்மம் ஆயிடுச்சு, கடகத்துல கிரகம். கண்டிப்பா நீங்க புகழ்பெற்ற வாழ்க்கையை அடைவீங்க. உங்களுக்கு இந்த சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்தோட தான் இருப்பீங்கன்னா, கஷ்டங்களை கடந்து வந்துடுவீங்கன்னா 100%. நிச்சயமா. நீங்க உடம்புக்கே சரியில்லாதவன் ஏஞ்சி வந்திருக்கான் சார், ரொம்ப உடல்ல குறைவே சரியா போயிடும். நீங்க எப்படி என்னாச்சு இந்த ஜாதகத்துக்குள்ள வந்தீங்க? இப்ப நிறைய பேர் இதை கேட்காங்க. இப்ப நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட்டு, உணவு சம்பந்தப்பட்ட துறை 2010 தான் அதுல நம்மளால ஜெயிக்க முடியல. 2010 நமக்கு என் ஜாதகமே பல பேருக்கு தெரியும். 2010 தான் நம்ம வந்து அதை விட்டு வெளியில வந்தது. சென்னையில வேலைக்கு வந்த போது, சரி நம்ம சென்னையில வந்து பிரீமியர் குக்கர் கம்பெனின்னு இருக்கு. ஆமா, அதுல கெல்லிஸ்ல கேத்தனா கோம் கலெக்ஷன் அதுல வந்து வேலை பார்த்தேன். அப்ப எனக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. சரி, அந்த ஒரு மாசம் ஞாயிற்றுக்கிழமை 4 வந்துடும் ஒரு மாசத்துல. அதை ஏன் நம்ம வீண் பண்ணணும், ஏதாவது கத்துக்கிடுவோமேங்கிற ஒரு எண்ணம், நேரங்காலம் தான் அப்படியே வந்தது. இதுல அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு, வந்துருச்சு. அப்பமும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்தனை ஊரா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவங்க வந்து நல்ல ஆவரேஜா இருக்காங்க, ஏன் இந்த குறிப்பிட்ட மக்கள் கீழே விழுந்து மேல வந்தாங்க, ஏன் இவங்க உயர வர்றாங்க? ஒரு சிம்பிள் நாச்சு.
நீங்களே வண்டியில போறீங்க அல்லது நடந்து போறீங்க, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறீங்கன்னு வச்சு, ம், விழுந்து அவங்களா எந்திக்கிறவங்களும் உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். ம். ஒரு சிலர் எந்திக்கல, அவரே கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் அடுத்து? யாராவது வந்து தூக்கி தூக்கி விடுவாங்க. விடுவாங்க. அப்ப ஒரு மனிதன் கீழே விழுந்தால் தன் முயற்சியில் முன்னேறுவானா அல்லது பிறர் உதவியில் முன்னேறுவானா? இதுதான் சார் வாழ்க்கை. ஐயா புரிஞ்சதா? புரியுது, புரியுது. ரெண்டு விஷயம் புரியுதா? கீழே விழுந்துட்டே தூங்கிடுவானா? எந்திரிச்சான் ஆவான் ம், கீழே விழுந்தவன். அப்ப அவன் சுயமுயற்சியில் எந்திரிச்சிட்டான்னா வாழ்க்கையில நீ எவ்வளவு கீழே போனாலும் உன் சுயமுயற்சியில் மற்றவர் உதவி இல்லாமல் முன்னேறுவேன் ம், அப்படின்னு அடிச்சு சொல்லு. ம், இன்னொருத்த வந்து தூக்கி விடுறான். அப்ப மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவ பிறர் உதவியில, மனைவியிலோ மண்ணிலோ உதவி. ஒரு மனுஷனுக்கு முன்னேற்றம் அது ரெண்டு தானே, ம். ரெண்டு தானே. ஆமா. சுய முயற்சியில் முன்னேறுவானா மூணாம் பாவம். சார் என் சொந்த முயற்சியில் முன்னேறுவேன், நான் கஷ்டப்பட்டு உயர வந்தேன் அப்படின்னா. நீங்க வந்து இந்த ஜோதிட துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, எப்படி கத்துக்கிட்டீங்க? ஏன்னா புத்தகத்திலே இல்லாத பல விஷயத்த பேசுறீங்க. அது அனுபவத்துல வந்துடும். நான் பல ஜோதிடர்களை, நான் எல்லா ஜோதிடர் பேச்சுக்களை நான் கேட்பேன் சார். ம், எந்த ஜோதிடர் பேச்சுக்களும் எந்த கருத்துக்களையும் நான் மறுகருத்து சொல்வதே இல்லை. அதை யோசிப்பேன், எப்படி இவர் இப்படி சிந்திக்கிறார். ஒவ்வொருத்தருடைய சிந்திக்கிற போது நமக்கு ஒரு சிந்தனை வரும் சார். ம். நீங்க என்னைக்குமே ஒரு கருத்துக்கு மறுகருத்து சொல்லும் போதுதான் முன்னேற்றம் பாதிக்கும். நல்லா பாத்துக்கணும். புரியுது, ஒரு புரியுது. கருத்துக்கு மறுகருத்து சொல்லும் போது நீங்க எல்லாம் என் கருத்து தான் சரிங்கிற போதுதான் சார் முன்னேற்றம் பாதிக்கும். ம், என்ன யார் பேசினாலும் நான் பாச்சு நல்லா சிந்திக்கிறாரு, அப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும் சார். ஆசிரியர்ங்கிறது நம்மளை சிந்திக்க தூண்டுறவர். ம். ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சா நம்ம சிந்திக்க தூண்டும். அப்ப ஒவ்வொருத்தர் பேச்சு, ஒவ்வொரு ஜோசியரை சந்திச்சு ஜாதகம் பார்க்கறது, இது வந்து நம்மளை வந்து தூண்டும். ம், ஒரு ஜோதிடர் வந்து என்னுடைய நண்பருக்கு திருமணம் வந்து லேட்டு. அப்ப பிசினஸ் பண்ற காலத்துல ஊர்ல இருக்கும்போது அவரை வந்து இந்த 6 மாசம், இந்த 4 மாசம், இந்த 3 மாசம்னு அவர் அப்படியே தள்ளி கொண்டு வர்றாரு. 2 வருஷம் ஆச்சு. கடைசியில போகும்போது சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு, இந்த பீரியடுக்குள்ள நடக்கும் போங்க அப்படின்னு. அப்படி சொல்ற, சாமி ஏன் சாமி இது அன்னைக்கே சொல்லலாம்ல? எப்பா அன்னைக்கு இந்த 3.5 வருஷம் கல்யாணம் இல்லைன்னா நொந்துருவாப்பா. ஒரு ஜோதிடர் வரக்கூடிய வாடிக்கையாளரை பக்குவமா அந்த யோகத்துக்கு கூட்டு போகணும் தம்பின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு அந்த யோசனை வரும். புரிஞ்சதா? புரியுது. அவர் இந்த 2 வருஷம் இல்லைன்னா வெக்ஸ் ஆயிடுவார். எனக்கு இப்பவுமே 29 அப்ப 2 வருஷம் வர்றதுக்கு அவர் பக்குவமா நான் அதை கொண்டு வரணும். அந்த 2 வருஷத்துக்குள்ள அவருக்கு வருமானம் வந்துருச்சு, இருப்பிடம் வந்துடும், வருமானம் வந்துடும். ஆமா, அதே மாதிரி சொன்னாரு, உங்களுக்கு இந்த டைம் பொறுத்துக்கோங்க, இந்த டயத்துல உங்களுக்கு வருமானம் கூடிடும். அந்த தாமத திருமணம் தான் நல்லதுங்கிறத அந்த ஜாதகரை உணர்றாரு. ம், இதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா இருக்க இடம் இருக்காது, கடனா இருக்கும். அப்ப ஒரு நன்மையை கூட எடுத்து சொல்ற விதம் ஒரு ஜோசியரை பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். ம், அவர் ஜோசியம் சொன்னவர் 20 வருஷமா இருக்காரு. ம், அனுபவத்துல எல்லாமே வந்துடும். ம், ம். ஜோதிடம் படிக்கிறவங்க நிறைய பேர் ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். நம்ம இப்போ பலன் சொல்லும் போது ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். என் குருநாதரை கூப்பிட்டு கேட்பேன், சார் இப்படி படிச்சேன், இந்த மாதிரி சொன்ன வரலன்னுப்பா. அதான் நீ படிச்சது ரைட்டு, சொன்னதெல்லாம் படிச்சதெல்லாம் வந்துடாது, பழக பழக உனக்கு எப்படி சொல்லணும்னு வந்துடும். ம். இன்னைக்கு டாப் அஸ்ட்ராலஜர்ஸ்னு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, அவங்களாம் எவ்வளவு சிரமத்தை கடந்து வந்திருப்பாங்க. நிச்சயம். எத்தனை ஜாதகம் பார்த்து எவ்வளவு அனுபவிச்சார், எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ம், ம். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான் அவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காங்க. இது வந்துடும் தன்னால. நிச்சயமா. அது பரிகாரம்னு சொல்ல மாட்டீங்களே. பரிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா, நச்சு எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க. இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நச்சு அவங்க எனக்கு முன்னாடி ஒரு 5 ஜோசியரை பார்த்துருக்காங்க, அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சிருக்காங்க. அப்ப அது போதும். இதுக்கு முன்னாடி பரிகாரம்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணிருக்கீங்களா? சார் நான் நாகதோஷத்தை கழிச்சிட்டேன், காலேஜத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த ஜோசியர் சொன்னாரு செஞ்சேன், இன்னொரு ஜோசியர் எதை சொன்னாரு செஞ்சேன், போதும் அப்படின்னு. அந்த ஜோசியர் சொன்னதே போதும், அது வேலை செய்யலையா? செய்யும் பொறுங்க. எந்த பரிகாரமும் வேலை செய்யாம இருக்க சார். நீங்க செய்த நல்லவை, பூஜை, நீங்க செய்ய நம்ம பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த நேரம் வரும்போது சேர்ந்து வேலை செய்யும். அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான். இறைவனம் முக்கியம். எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, போதும். இறைவனை நீங்க மனசுல நினைச்சாலே வந்துருவாரு. இறைவன் நீங்க தேடி போடணும் அவசியமே இல்லை. பட் அதான் லைஃப் பிரின்சிபல்ஸ் படிச்சுக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இறைவனை நீங்க செய்யும் தொழிலே தெய்வம். எல்லாரையும் மதிங்க, இறைவன் உங்களை மதிப்பார். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறான். எங்கும் நிறைந்தவன் பரம்பொருள், எல்லா திசையிலும் இருக்கிறான். எங்க இறைவன் பார்க்கறன்னா எல்லா திசையிலையும் பார்க்க. கண்ணுக்கு தெரியாதது இறைவன், ஆனா ஒரு சக்தி உண்டு. நம்பினா உண்டு, இல்லைன்னா இல்லை. இல்லையா விட்டு உன் வேலையை பாரு. நம்பினியா கடமை முக்கியம். வேலை சொல்லியை போட்டு செய்யும் தொழிலை போட்டு நீ கோயில் விளையாடுறது தப்பு. செய்யும் தொழில் இருந்தது தெய்வம், அது கடவுள் கொடுத்த தொழில். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தொழில் இறைவன் கொடுத்தது, அதை மதிச்சு செய்யணும். இறைவா உன்னை நான் நெருங்கி வர முடியலையே அப்படின்னா கடவுள் இங்க வந்து நிற்பாரு. நம்மளை காக்கத்தான் கடவுள், பழிவாங்க கடவுள் இல்லை. குலதெய்வ குத்தமான்னு கேட்பாங்க, குலதெய்வம் ஒன்னும் செய்யாது. நீ வரலைன்னா கூட கோவிக்காது. நீ இங்க இருந்து நினைச்சுக்கோ,
சரியா சார் சொல்றது? நிச்சயமா. இன்னைக்கு வந்து ஜென்ரலா பேசுறதுனால இவ்வளவு தூரம் பேசுறேன். ஆமா ஆமா, அதனாலதான் நான் கேட்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட லைஃப் பிரின்சிபல்ஸே கத்துக்கலாம். ஒரு சில மக்கள் சொல்றது, நான் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியலன்றாங்களே. அது ஏன் ஆச்சு? அவங்க மட்டும் ஜாதகம் மாறியா இருக்க போகுது? அப்படி இல்லைனாச்சு